கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபுல்லாக அதில் இருக்க சில ஸ்டாக்ஸ்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பிஎஸ்யூ பேங்க் வந்து இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்குகளும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதில் வந்து பிஎஸ்யூ இண்டெக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதில் ஒரு சில ஸ்டாக்குகள், மேஜரான சில ஸ்டாக்குகள், அந்த எஸ்பிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க்கு, ஐஓபி, இந்த மாதிரி முக்கியமான பேங்க்குகள்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போய் ஒரு தடவை அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்க இன்னும் சில ஸ்டாக்குகளை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது லைக் மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன், அது ஒரு சேனல் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த சேனலை வந்து நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விக்கரை விட்டுட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்படி பண்ணியிருந்துருப்போம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே இதை இப்படி பார்க்கும்போது உடச்சிருச்சு அப்படின்னு தோணும். ஆனால் சேனலை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா, அதோட விக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த விக்கு வரைக்கும் நம்ம இந்த சேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த சேனலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இந்த விக்கு வரைக்கும். ஆனாலும் இந்த விக்கு வரைக்கும் லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்சைடில் தான் போயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது. ஒரு வேளை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 23,849 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு வேளை அப்சைடில் போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 25,175 ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி அப்சைடில் போய்கிட்டே இருக்குது. நேற்று ஒரு 153 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு என்ன இருக்குது, அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு ஸ்டாக்குகளில் வந்து உங்களுக்கு நிறையா ரிஃப்ளெக்ட் ஆகலை. உங்களுக்கு மேஜர் ஸ்டாக்லாம் எதுவுமே அப்சைடில் வந்து பெரிய லெவலில் போகலை. ஸோ அதனால் அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்மளோட என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு முக்கியமான சில ஸ்டாக்குகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபரோட சில ஸ்டாக்குகளை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்மளோட டாப் கெய்னர் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் வந்து நேற்று மட்டுமே 10% வந்து அப்சைடில் உங்களுக்கு வெறித்தனமாக ஏறி இருக்குது. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19% அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் உங்களுக்கு நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த 1969 உங்களுக்கு அதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சீகாயிண்ட். இந்த சீகாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3% வந்து இன்றைக்கி, அதாவது நேற்று வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கினவங்க ஹோல்டு பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை 233. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஹட்கோ. இந்த ஹட்கோ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5% அப்சைட்லேயே போயிருந்தாலும் இது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கூட அதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் 260.
உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ரன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட், அது செகண்ட் டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை. உங்களுக்கு என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு அதில் 350 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாலும் கூட இந்த 260 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் பார்ஷியலாக கூட நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணலாம். இல்லை நியூ என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி கெமிக்கல். லக்ஷ்மி கெமிக்கல் நம்ம கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி டாப் கெய்னரில் 3.6% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8%க்கு மேலே அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 219 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியோட டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி இதை வச்சுருக்கவங்க தொடர்ந்து நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் மறுபடியும் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ஷியலாக கூட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு நிறையா நெக்ஸ்ட் டார்கெட்லாம் அதோட ஆல் டைம் ஹைலாம் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் இந்த ஐடிஐ வந்து உங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அவுட் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒன்று பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். அப்படி புக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 322 சப்போர்ட் எடுத்தான்னு பாருங்கள். ஒரு வேளை எங்கேயும் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த 286 எங்கேருந்து உடச்சிச்சோ ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்டாக்குக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு கர்நாடகா பேங்க். இந்த கர்நாடகா பேங்க் உங்களுக்கு ஒரு ரைசிங் வேஜில் அவங்க வந்து என்ன இருக்குது, அப்சைடில் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ட்ரின்னு பார்க்கும்போது இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு இந்த 229 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேனலில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணும்போது ஒரு மைல்டான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வரலாம். சப்போர்ட்டில் வந்துட்டு அப்சைடில் போகலாம், இல்லை வராமையும் கூட அப்சைடில் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எஸ்எல் வந்து இந்த எஸ்எல் இங்கே வைக்கலாம். அதாவது 182 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 230, செகண்ட் டார்கெட் 244, தேர்டு டார்கெட் 260, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 284 அதோட ப்ரீவியஸ் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூகோ பேங்க். இந்த யூகோ பேங்க் இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 38, செகண்ட் டார்கெட் 45. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லோ உங்களுக்கு 30 வந்து உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு அதாவது செகண்ட் டார்கெட் 45, தேர்டு டார்கெட் 51. ஸோ அதுக்கு மேலேயும் இன்னும் நிறையா டார்கெட்லாம் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த 3 டார்கெட் கொடுத்துருக்கேன். இதை ரீச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 months 1 monthsலேருந்து ஒரு 3 monthsக்குள்ளேயாவது ஆகும். ஸோ இதோட மொமெண்டம் பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரா பேங்க். இந்த மகாராஷ்டிரா பேங்க் வந்து லாஸ்ட் 2 days வந்து அப்சைடில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த 59க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஹெரிசான் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு இதோட ஃபஸ்ட் டார்கெட் 68, செகண்ட் டார்கெட் 73. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ செக்டாரில் இருக்க இந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்கெல்லாம் நல்லா வெறித்தனமாக ஏறும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 days ago ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த ஸ்டாக் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன்.
ஸோ எஸ்பிஐயாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை கனரா பேங்க், இந்த மாதிரி யூனியன் பேங்க் எல்லாமே கொடுத்துருந்தேன். எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் அந்த ஸ்டாக் எல்லாம் போய் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட டெசிஷனை எடுங்க. ஸோ இந்த இந்தியன் பேங்க் மட்டும் உங்களுக்கு நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். இதை ஒரு தடவை நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட கன்சல்டேஷன்ஸில் இருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இது கீழே விழுகவே இல்லை. மற்ற பிஎஸ்யூ இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் நிறையா விழுந்தது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ விழுகலை. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவே இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு அப்சைடில் போகும்போது ஒரு ஸ்டாக் வந்து நல்லா வேகமாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்னொரு விஷயம், இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 717, செகண்ட் டார்கெட் 800 உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 4 ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட ஸ்டாக்கு வந்து நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று அந்த ஸ்டாக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த எஸ்பிஐயோட டார்கெட் கேட்டிருந்தாங்க, ஐடிபிஐயோட டார்கெட் கேட்டிருந்தாங்க. அது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரண்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஐடிபிஐ பேங்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 104, 105 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அதோட விக்கு வரைக்கும் போகலாம், 108 வரைக்கும். ஸோ சம்டைம்ஸ் போகாமையும் கூட என்ன ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் 105 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டார்கெட், அதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த எஸ்பிஐயோட டார்கெட் கேட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வெஜ் சேனலில் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது மண்டே நேற்று என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் நல்லா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம என்ட்ரின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட டார்கெட்னு பார்க்கும்போது இந்த சேனல், ஸோ அதோட 868 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும்.